கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை த்ரிஷாவை பத்தி தான் பேச போறோம். த்ரிஷா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கும் மேல ஹீரோயினா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன சின்ன கேரக்டர்ல நடிக்க ஆரம்பிச்சு மாடலிங்க்கு போயிட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆட்ல எல்லாம் வந்துட்டு அடுத்தது பட வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய வர ஆரம்பிச்சது. ஒரு சில படங்கள் சரியா ஆரம்பத்துல போகல அப்படின்னாலும் அவங்களுக்கான வாய்ப்புகள் குறையாம இருந்தது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பல முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து ஜோடி போட்டு நடிச்சவங்க தான் த்ரிஷா. த்ரிஷா தமிழ் மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு சொல்லி பல லாங்குவேஜஸ்ல பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு த்ரிஷாவுக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ். கொஞ்ச நாளாவே த்ரிஷா பேரு த்ரிஷாவாவே இல்லை, அது வேற மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ விஜய் அண்ட் த்ரிஷா இவங்களுடைய காம்போ ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அடுத்தடுத்த படங்கள்ல 2 பேரும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நடிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 6 படங்கள்ல 2 பேரும் சேர்ந்து ஒன்னா நடிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்டா லியோ படத்துல 2 பேரும் சேர்ந்து பயங்கர ரொமான்டிக் சீன் எல்லாம் பண்ணிருப்பாங்க. பட் 2021லயே பாத்தீங்கன்னா விஜய் வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை இதனால நடந்திருக்கு. பட் இன்னைக்கு வரைக்கும் சங்கீதா அவர்கள் வேற ஒரு நடிகையோட தொடர்புல இருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த நடிகை த்ரிஷா தான் அவங்க சொல்லல, ஆனா அவங்கள தவிர மத்த எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீ என்னம்மா சொல்றது, நானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி விஜயும் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உடனே த்ரிஷாவை கூப்பிட்டு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனாரு. அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போயிருந்தது. யாரு எப்படி போனாலும் பரவாயில்லப்பா, நாங்க எங்க வேலையை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ட் த்ரிஷா இது வரைக்கும் இதை பத்தி வாய் திறக்காம மௌனம் காத்துட்டு வராங்க. அவங்கவுங்க வேலைகள்ல ரொம்ப மும்முரமா செயல்பட்டுட்டு வராங்க. இந்த நிலையில விஜய் தான் தேர்தல் பிரச்சாரம் அது இதுன்னு சொல்லி ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்காரு. பட் த்ரிஷாக்கு சூர்யாவோட கருப்பு படத்துக்கு அப்புறமா எந்த ஒரு படமும் கமிட் ஆகாம இருக்காங்க. கருப்பு படம் ஷூட்டிங் எல்லாம் எப்பவோ முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் த்ரிஷாவை பத்தின எந்த ஒரு சினிமா அப்டேட்டும் கிடையாது. ஏன்னா த்ரிஷாவும் சினிமாவை விட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட்ல இருக்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் நடிக்க வருவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. மேபி 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு டீலா கூட இருக்கலாம். 2 பேருமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சினிமாக்கு போறதா இல்லாட்டி ஃபுல்லா அரசியலுக்கு வர்றதா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ விஜய பத்தின ஒரு விஷயம் தான் ரொம்ப தீயா பரவிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜனநாயகன் படம் லீக் பண்ணிட்டாங்க. எதிர்பாராத விதமா அந்த படம் நெட்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதை யாரு பண்ணது ஏது பண்ணது அப்படின்னு சொல்லி அதுக்கு இப்போ விசாரணைகள்லாம் ரொம்ப தீவிரமா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜயே இதை சொன்னதாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு நஷ்ட ஈடு இழப்பு ஏற்பட்டிருக்கு. சோ இந்த இழப்பை ஈடு செய்யறதுக்காக டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்குமே ப்ராமிஸ் பண்றேன், எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு படம் சம்பளம் வாங்காம ஃப்ரீயா பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காராம். இதை வச்சு பாக்குறப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சொன்ன மாதிரி விஜய் திரும்பவும் சினிமாவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ த்ரிஷாவும் மேபி மறுபடியும் சினிமால நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரை பத்தி பேசாத பேச்சுகள் கிடையாது, வராத விமர்சனங்கள் கிடையாது, சோ பண்ணாத கேலி கிண்டல்கள் கிடையாது. யாரு என்ன எதை பத்தி பேசினாலும் விஜய்க்குன்னு இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஆடியன்ஸ், ரசிகர்கள், கட்சிக்காரர்கள் எல்லாருமே பர்சனல் வேற அரசியல் வேற அப்படின்னு சொல்லி அவருக்கான ஒரு ஆதரவையும் அன்பையும் கொடுக்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் த்ரிஷாவோட நிலைமை என்னப்பா, த்ரிஷாவை ஆளே காணும், அடி மேல அடி விழுதோ அவங்களுக்கு, ஒருவேளை பட வாய்ப்புகள் இல்லையா இல்லாட்டி அவங்க எல்லாத்தையும் ஒத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? இன்னொரு பக்கம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா த்ரிஷா விஜய கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? சோ அது அப்படி பண்ணிடுவாங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரசிகர்களுக்குள்ள கேள்விகளா போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில த்ரிஷாவோட வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு அப்படின்னு அபிஷியலாவே நியூஸ் வந்திருந்தது. சோ த்ரிஷா வீட்டுக்கு மட்டும் கிடையாது, சென்னையில இருக்கக்கூடிய பிரபலங்கள் வீடு, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தனுஷ் அண்ட் த்ரிஷா இவங்களோட வீடு, இதை தாண்டி பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் ஏர்போர்ட், இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வெடிகுண்டு மிரட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மிரட்டல் கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி மெயில் வந்திருக்கு. அதனால ரொம்பவே பரபரப்பா ஆயிருக்கு போயஸ் கார்டன் ஃபுல்லாவே. த்ரிஷாவோட வீடு பாத்தீங்கன்னா தேனாம்பேட்டை கிட்ட தான் இருக்கு. அவங்களோட வீட்டுக்கிட்டயுமே நிறைய பலத்த போலீஸ் பாதுகாப்புகள்லாம் போடப்பட்டிருக்கு. இந்த நிலையில இதுக்கு பின்னணியில யார் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி த்ரிஷா தரப்பினர் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, இதுக்கும் திமுக சதி செய்யறாங்களோ, இதுவும் திமுக காரங்களுடைய வேலையா தான் இருக்குமோ, இல்லாட்டி விஜயோட ரசிகர்களா இருக்குமோ, இல்லாட்டி சங்கீதாவோட ஆதரவாளர்களா இருப்பாங்களோ. ஏன்னா த்ரிஷா போயிட்டாங்க அப்படின்னா விஜயோட லைஃப் கிளியர் ஆயிடும். சோ திரும்பவும் சங்கீதாவே விஜய் லைஃப்குள்ள வந்துருவாங்க. த்ரிஷாவால தான் இவ்வளோ பிரச்சனை, அவர் அரசியலுக்கு வந்ததே த்ரிஷாவால தான். த்ரிஷான்ற ஒரு கேரக்டர் இல்லைன்னா விஜயோட லைஃப் திரும்பவும் சூப்பரா ஆயிடும் அப்படின்னு நினைச்சு சங்கீதாவோட ஆதரவாளர்கள் யாராவது இந்த மாதிரி வந்து போலியான மிரட்டல் கொடுக்குறாங்களோ, அப்படி இல்லாட்டி உண்மையிலே பாம்பு வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து த்ரிஷா தரப்பினர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இதை தாண்டி சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக சூப்பர் ஸ்டார் அண்ட் தனுஷ் இவங்களோட வீடுகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் பல டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. நாமளே அதை வந்து நியூஸாவுமே சொல்லியிருக்கோம். சோ அந்த வகையில இப்போ த்ரிஷாவோட வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ போலீசாரும் பாத்தீங்கன்னா அதை பத்தி அலசி ஆராய்ஞ்சு மோப்ப நாய் உதவியோட நிறைய சர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்துட்டு வெறும் மிரட்டல் மட்டும் தானே தவிர உண்மையிலே வந்து பாம்லாம் யாரும் வைக்கல, அப்படிலாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது, நாங்க விட மாட்டோம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமா பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் த்ரிஷாவுக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா, ஒரு பொண்ணை வந்து காலி பண்ணணும்னு நினைப்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இன்னொரு தரப்பினர் பாத்தீங்கன்னா, இதை ஏன் த்ரிஷாவே இப்படி ஒரு ரூமரை கலப்பக்கூடாது, எல்லாரையும் திசை திருப்பணும், த்ரிஷா பக்கம் எல்லாரும் வந்து ஆதரவா பேசணும், அவங்க மேல சாஃப்ட் கார்னர் வரணும் அப்படின்றதுக்காக த்ரிஷாவே ஏன் இப்படி ஒரு ரூமரை பரப்பக்கூடாது அப்படின்னுமே ஒரு சில தரப்பினர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் த்ரிஷாக்கு என்ன புதுசா, அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணிருக்காங்களே. சோ ராணா கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கும் போதே லவ் அது இதுன்னு சொல்லி அவங்களே ஒரு ரூமரை வந்து கிளப்பி விட்டாங்க. ஏன்னா அப்பதான் பட வாய்ப்புகள் தெலுங்குல அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லவ் பண்ணி லிவிங் எல்லாம் இருந்தாங்க. சோ இந்த விஷயம் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணதே ஃபர்ஸ்ட் த்ரிஷா தான். அவர் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சோ த்ரிஷா பெரிய பெரிய ஆட்களோட நம்ம வந்து பழகினா மட்டும்தான் நமக்கான பட வாய்ப்புகள் சினிமாவில் நிரந்தரமான இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்தது அப்படின்னுமே சொல்றாங்க. அதுக்காக செய்யப்பட்ட சதி திட்டம் தான் இதெல்லாம் அப்படின்னுமே சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் த்ரிஷாவுடைய வாழ்க்கை அடுத்து எப்படி மாற போகுது. அதாவது எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் இருக்கும் முன் பின் அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி த்ரிஷா வாழ்க்கை எப்படி இருக்கு, தேர்தலுக்கு அப்புறம் த்ரிஷாவோட வாழ்க்கை, விஜயோட வாழ்க்கை, சங்கீதாவுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி மாற போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ உங்களுக்கு த்ரிஷாவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.